12 ராசிகள்லையுமே அதிக அளவுக்கு உண்மை நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க துலாம் ராசி அன்பர்கள். நீங்கள் எப்படி உங்களோட ராசி சின்னம் அந்த துலாபாரம் போல இருக்கோ அது போல தான் நல்லது கெட்டதை சரியாக யூகிக்க தெரிஞ்சவங்க நீங்கள். நன்மை தீமைகளை அலசி ஆராய்ந்து அதில் வெற்றி பெறக்கூடியவங்க துலாம் ராசி அன்பர்கள். நீங்கள் எப்பவுமே ஒரு பக்கம் சாதகம் ஒரு பக்கம் பாதகமான நிலையில் உங்களோட ஒரு முடிவு இருக்காது. எல்லோருக்குமே சமமான நீதியை வழங்கக்கூடியவங்களா துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு பாருங்கள், இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய பல முக்கிய கிரக நிலைகள் என்ன மாதிரியான வாய்ப்புகளை உண்டாக்கும், சாதகமான நிலை என்ன, பாதகமாக வரக்கூடிய வாய்ப்பு என்ன, அதிலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும், இது பற்றின முழுமையான தகவல் இருந்தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. துலாம் ராசி அன்பர்கள் அனைத்து வகையிலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் பெற சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடை தொடர்ந்து செய்து வருவதால் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இறைவனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நல்லதாக நடக்கும், நன்மை பிறக்கும். உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் உங்களோட சொந்த ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் தவறாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சொந்த ஜாதகத்தில் கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கேட்டது போல் நீங்கள் செயல்முறையில் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா எல்லா விதத்திலுமே நன்மைகளை நீங்கள் பெறலாம். அதுக்காக தான் நம்பர் கொடுத்துருக்கோம், மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா வகையிலுமே நன்மை பிறக்கும் நல்ல ஒரு யோகமான வாய்ப்பை நீங்கள் உங்களோட ஜாதக கணிப்பின் மூலம் பெறலாம். இந்த மாதம் முக்கிய கிரகங்களின் நிலை மாற்றங்கள் ஏற்பட போகுது. இந்த கிரக மாற்றங்கள் சில ராசிக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் தருது. ஒரு சில ராசிக்காரங்களுக்கு பாதகமான விளைவும் ஏற்படுது. அந்த வகையில் துலாம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பயன் உண்டாக போகுது, குறிப்பாக தொழில், நிதி, குடும்பம் மற்றும் ஆரோக்கியத்தில் என்ன மாதிரியான முன்னேற்றம் வருமா இல்லை பின்னடைவு வருமா அப்படிங்கிறது தான் நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தீராத பிரச்சனையுமே நொடியில் தீர்த்து வைக்கக்கூடிய வல்லமை கொண்டவங்க தான் துலாம் ராசி அன்பர்கள். நீங்கள் நீதி நேர்மையோடு உங்களோட வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்களா இருப்பீங்க. அற்புதமான இந்த குணம் எப்பொழுதுமே உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தை தரும். இந்த ராசி காற்று ராசி, அதாவது காற்று போல் எல்லா இடத்துலையுமே தன்மையாக வழங்கக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. அடுத்தவங்க துன்பப்பட்டாலும் அது உங்களால் தாங்கிக்க முடியாது. ஏழை பணக்கார இந்த வித்தியாசம் பார்க்க மாட்டீங்க. துளியுமே கொஞ்சம் கூட ஈகோ இல்லாத, அகம்பாவம் இல்லாத, ஆணவம் இல்லாத நபர்களாக இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் ஒவ்வொரு செயல்பாட்டிலையுமே நிலைத்திருப்பீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி உங்ககிட்ட இருக்கிற பேச்சு திறன் தான். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த அசால்ட்டாக தீர்த்துடுவீங்க. யாராச்சும் ஒரு 2 பேருக்கு சண்டை, அவங்கள சமரசம் செய்யணும் அப்படின்னா துலாம் ராசிக்காரங்களை அழைத்தாலே போதும், பிரிஞ்சு போன எதிரிகளை கூட ஒன்று சேர்த்து வச்சுடுவீங்க. எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க. சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரங்க நீங்கள். பாசிட்டிவான விஷயம் பேசுகிறது தான் உங்களுக்கு பிடிக்கும். இந்த நெகட்டிவாக பேசுறது, மற்றவங்களை திட்டிகிட்டு இருக்கிற நபர்கள்லாம் பார்த்தாலே நீங்கள் அவங்கக்கிட்ட நெருங்கி கூட போக மாட்டீங்க. அவங்கள விட்டு அந்த இடத்துலேருந்து விலகி போயிடுவீங்க. அனைவரையுமே கவர்ந்திழுக்கும் தோற்றம் கொண்டவங்க, அழகான பேச்சு திறன் கொண்டவங்க. பேச்சில் ஒரு மேன்மை எப்போவுமே இருக்கும். எப்பவுமே உங்களோட இனிமையான பேச்சால் நிறைய விஷயத்த சாதிச்சிருப்பீங்க. குரலை உயர்த்தி பேசினாலுமே உங்களுக்கு பிடிக்காது. நேர்மையானவங்க, விமர்சனம் வந்தாலுமே அதை ஏற்றுப்பீங்க. அதை கண்டு பெருசாக கவலைப்பட மாட்டீங்க. தன்னை மற்றவங்க கவனிக்கும்படி தான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. பெரும்பாலும் நீங்கள் சொகுசாக இருக்கணும் அப்படின்னு விரும்புவீங்க. மிகப்பெரிய காரியத்தை கூட எளிமையாக செஞ்சு முடிச்சுட்டு அந்த விஷயம் நீங்கள் செய்யாதது போல் இருப்பீங்க. இப்படி தன்னடக்கமாக செயல்படக்கூடியவங்க துலாம் ராசி அன்பர்கள். நீங்கள் உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கும் கிரகநிலை அமைப்பால் என்ன மாதிரியான நிலை உருவாக போகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதம் பாருங்கள், உங்களுக்கு சராசரியான பலன்கள் கிடைக்கும் யோகம் உண்டாகிருக்கு. ஆனால் தொழில்துறை வளர்ச்சியெலாம் குறிப்பிடத்தக்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வாய்ப்புமே இருக்குது. உங்கள் லக்னாதிபதி சுக்கிரன் இந்த மாதம் 2ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் சுய வீட்டில் சஞ்சாரம் செய்கிறது ரொம்பவுமே ஒரு சிறப்பு வாய்ந்த அம்சம்னு சொல்லலாம். இப்போ ஆரோக்கியம், ஒட்டுமொத்த வாழ்க்கையிலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மிகப்பெரிய சாதகமான அமைப்பு உருவாகி இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா 10ஆம் வீட்டில் ஒரு உச்ச நிலையில் இருக்கிறதுனால தொழில் முறையில் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு உண்டாகும். அப்படி இருந்தாலுமே ஒரு சில பின்னடைவு, சவால்கள் வரும். செவ்வாய் உங்கள் 2ஆம் வீட்டில் மாதம் முழுவதும் வலுவாக இருக்கிறாரு. 16ஆம் தேதியிலிருந்து சூரியன், 26ஆம் தேதியில் சுக்கிரனோடு சேர போகிறாரு. இந்த சக்தி வாய்ந்த சேர்க்கை உங்களோட பேச்சை கொஞ்சம் கடுமையாக்கலாம். இந்த சமயத்தில் செலவு கொஞ்சம் அதிகரிக்கும். 6ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரு.
தடைகளை உடைத்தெறியக்கூடிய ஆற்றலை இவர் உங்களுக்கு தராரு. ஆனால் கொஞ்சம் நீங்கள் செயல்படுத்துகிற விஷயத்தில் தாமதம் வேணால் ஏற்படும். முன்னெச்சரிக்கையாக கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெறலாம். தொழில் ரீதியாக உங்கள் 10ஆம் வீட்டில் கர்மஸ்தானம், அங்கே உச்ச குரு இப்போ இருக்காரு. இந்த மாதம் மிகவுமே உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். தொழில் உத்தியோகத்தில் சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு மூத்தவர்கள்கிட்ட இருந்து நல்ல ஒரு ஆதரவு, அன்பு கிடைக்கும். பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பு இந்த மாதம் ஏற்படும். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் வரணும், எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட பேச்சை கட்டுப்படுத்தி வைக்கணும். எந்த ஒரு வீண் வாக்குவாதமும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. 16ஆம் தேதிக்கு அப்புறம் 2ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் செவ்வாய் இருக்கிறதுனால சில வாக்குவாதங்கள் ஏற்படும். அதனால தான் வாக்குவாதம் செய்யாமல் கோபத்தை குறைச்சிக்கிட்டு செயல்படுத்தால் நன்மைகளை நீங்கள் பெறலாம். 23ஆம் தேதியிலேருந்து உங்கள் 1ஆம் வீட்டில் புதன் வக்கரம் அடைகிறார். அதனால் எந்த ஒரு உரையாடலாக இருந்தாலும் கவனமாக நீங்கள் செய்யணும். அவசரமாக முடிவெடுக்கிறது கட்டாயம் நீங்கள் தவிர்த்தே ஆகணும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த மாதம் கொஞ்சம் சராசரியாகவே இருக்குது. முக்கியமாக உங்கள் 2ஆம் வீட்டில் வலுவான கிரகங்கள் இருக்கிறதுனால அதிக செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு. நீங்கள் சிந்திக்காமல், குறிப்பாக ஆடம்பர பொருட்கள், ஆடம்பர குடும்ப தேவைக்காக அதிக பணம் செலவழிக்காமல் இருந்தால் நல்லது. கடைசி 2 வாரங்களில் உங்கள் 2ஆம் வீட்டில் செவ்வாய் சூரியன் இருக்கிறதுனால முதலீடுகள் மூலமாக அல்லது ஏதாவது சொத்தை விற்பதன் மூலமாக சில எதிர்பாராத பணம் அல்லது நிதி ஆதாயம் கிடைக்கும். இருந்தாலும் நிதி பரிவர்த்தனையில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக தான் இருக்கணும். பணம் பற்றின விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. கண்மூடித்தனமாக யாரையும் பண விஷயத்தில் நம்பாதீங்க. பேராசைக்கு இந்த மாதம் இடம் கொடுக்காதீங்க. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் சற்று சாதகமான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பிரச்சனைகளை கடந்த காலத்தில் சந்திச்சு வந்து நீங்கள் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு வரக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா உங்களோட கூர்மையான பேச்சின் காரணமாக எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு. 2ஆம் வீட்டில் செவ்வாய் சூரியன் இருக்கிறதுனால சில தவறான புரிதல்கள், சண்டை, சச்சரவுகள் வரலாம். வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாக இருங்க. குறைவாக பேச முயற்சி செய்யுங்க. 5ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் செலுத்தணும். அவங்க உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. உங்கள் 1ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறதுனால நல்லிணக்கத்தையும் இனிமையான உரையாடலையும் நீங்கள் உங்களோட வீடுகளில் செயல்படுத்துங்க. நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியான சூழலையும் நீங்கள் அனுபவிக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம். குறிப்பாக 2ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் உங்கள் லக்கணத்திலேயே இருக்கிறாரு. 6ஆம் வீட்டில் சனி நீண்டகால பிரச்சனைகளை வெளிக்கொண்டுவார். ஆனால் அது எல்லாமே சமாளிக்கக்கூடிய பலம் உங்களுக்கு குரு பகவானின் அருளால் கிடைக்குது. அதே போல் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண் அல்லது தொண்டை தொற்றுக்களால் சில உடல் உபாதைகள் வரலாம். குறிப்பாக 2ஆம் பாதியில் வாகனம் ஓட்டும் பொழுது ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். சின்ன ஒரு உடல்நல கோளாறாக இருந்தாலும் உடனடியாக மருத்துவரை மருத்துவம் பார்த்துக்கிறது நல்லது. வீட்டு வைத்தியம் செய்யணும்னு சொல்லி அந்த பிரச்சனையை பெருசாக்கிடாதீங்க. வணிகத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது சுய தொழில், கூட்டாண்மை தொழில் எதுவாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்குமே கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 10ஆம் வீட்டில் உச்சகுரு வளர்ச்சிக்கும் விரிவாக்கத்துக்கும் ஆதரவு தரப்போகிறாரு. ஆனால் 6ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால ஊழியர்கள்கிட்டையும் போட்டியாளர்கள்கிட்டையும் நீங்கள் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போகணும். இல்லைன்னா சில சவால்கள் வரும். உங்களுக்கு லாபகரமான வியாபாரம் அமைய கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கணும். முதலீடுகள், செலவுகள் காரணமாக உங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் பண்ணணும். செலவு விஷயத்தில் தேவையில்லாமல் கூட்டாளிகள்கிட்ட எந்த ஒரு வாக்குவாதமும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. மாணவர்கள் உங்களோட படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்துங்க. 5ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால கவன சிதறல் வரலாம். அதே போல் படிப்பு விஷயத்தில் குறைபாடு ஏற்படலாம். அதிக மன அழுத்தம் இதனால் உண்டாகும். படிப்பில் ஆர்வமின்மை கூட வரலாம். இந்த சிக்கல்களை சமாளிக்க இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் ஓய்வெடுங்க, கடினமாக உழைங்க. அதே போல் முழுமூச்சாக படிக்க தொடங்குங்க. நன்மைகளை பெறலாம். இந்த மாதம் வரக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கவும் தீமைகள் விலகவும் இந்த விஷயத்தை பரிகாரமாக பண்ணுங்கள். நன்மையை பெற முடியும். 1ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறாரு. இவரால் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, நன்மை வரணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் லட்சுமி தேவியை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு செழிப்பை பெறுவீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் லட்சுமி அம்மனை வெள்ளிக்கிழமையில் வணங்கிட்டு அன்றைய தினத்தை தொடங்குங்க. நன்மையை பெற முடியும். 2ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாயோட சேர்க்கை இருக்குது. செவ்வாய்க்கிழமையில் ஹனுமன் சாலிசா படிக்கிறதும் அனுமனை மனமாற வழிபடுறதும் நன்மையை கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பேச்சு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. பணம் பற்றின விவாதத்தை தவிர்த்தால் நல்லது. ஏழை எளிய நபர்களுக்கு துவரம்பருப்பு தானம் செய்யுங்க. இது நன்மையை கொடுக்கும். பிரச்சனைகள் ஏற்படாமல் உங்களை பாதுகாப்பாக வைக்கும். அதே போல்
5ஆம் வீட்டில் ராகு இருக்கும் பொழுது நீங்கள் குழந்தைகளின் விஷயத்தில் கையாளணும், அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும். எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களால வரக்கூடாது அப்படின்னா துர்கா தேவியும் விநாயகர் பெருமானையும் மனமாற வழிபட்டால் குழந்தைகள் விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் பாதுகாப்பாக இருக்க முடியும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் துலாம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.